இன்னைக்கு ஒரு அரசு விழாவில், தமிழ்நாட்டு அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருச்சு. இத ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தது யாரு? திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம பயந்தாங்கோலியா இன்னைக்கு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது யாரு? இன்னைக்கு கர்நாடகா முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, இவ்வளவு நாள் திமுக ஆட்சியில் இருந்தது, அதனால மேகதாது அணையை பத்தி நம்மளால பேச முடியாம இருந்துச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சியை விட்டு போயிடுச்சு, இனிமே நமக்கு கவலை கிடையாது, மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி எதிர்த்து குரல் கொடுக்க கூடாத ஒரு வக்கு இல்லாத ஆட்சி இன்னைக்கு யார் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது? இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. நீங்க பொய் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தீங்க, அப்பவே சொன்னோம் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு. அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு 6 மாசம் டைம் அப்படின்னு எங்க தலைவர் சொன்னாரு. எவ்வளவு பொய் வாக்குறுதிகள்! நான் சட்டசபையில பேசினேன், நிச்சயம் உங்களால நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப நாள் ஏமாத்தாதீங்க. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல பல நல்ல திட்டங்களை கொடுத்தோம். மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், அதை கொடுங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொடுத்தோம், அதை கொடுங்க. கல்வி ஊக்கத்தொகை கொடுத்தாரு எங்க தலைவர், அதெல்லாம் நிப்பாட்டிடாதீங்க. நடைபெற்றிருக்கக்கூடிய திட்டங்களை நிப்பாட்டக்கூடாதுன்னு நான் சட்டமன்றத்தில் பேசினேன். மக்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு உங்க ஆட்சியுடைய கொடுமையை தமிழ்நாட்டு மக்களால அரை நாள் கூட தாங்க முடியலையே. புதுசா திட்டம் கொண்டு வரதுக்கு, வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு 6 மாசம் டைம் ஓகே. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதுல நீங்க சொதப்பினா நாங்களாம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா, வேடிக்கை பார்க்கணுமா? நிச்சயம் குரல் கொடுப்போம், நிச்சயம் உங்க தவறுகளை சுட்டி காட்டுவோம். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ 2021ஆம் ஆண்டு நம்முடைய தலைவர் சொன்னாங்க, எங்களுக்கு வாக்களிக்காத மக்களும் திமுகவுக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு வருந்துற அளவுக்கு எங்களுடைய ஆட்சி அமையும், ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்க ஆட்சியில உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஐயோ தெரியாம இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு வருந்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு.